ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில ஈக்குவேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஹாலோ ஆல்கேன் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? குளோரோ புரோப்பேன் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு குளோரோ புரோப்பேன் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் NaI வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். குளோரினுக்கு பதிலா நமக்கு என்ன வரப்போகுது? ஐடின் வந்து வரப்போகுது. இது ரியாக்ஷன் பேர் என்ன? ஃபிங்கிள்ஸ்டீன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த Naவும் Iயும் நமக்கு என்ன ஆயிடும்? Naவும் Cl NaClஆ வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, CH3 CH2 CH2 I வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் பேர் வந்து ஃபிங்கிள்ஸ்டீன் ரியாக்ஷன். எப்பவுமே நேமிங் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, KOH வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த மாலிகுலர் பார்த்தோன்னே இந்த BRயும் KBRயும் தூக்கி போட்டுட்டு, அப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த OH தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நீங்க இங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க ரியேஜன் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால் வந்து குடுத்துருக்காங்க. எத்தனால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலிக் KOH. முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க கரெக்ட்டா எழுதிக்கங்க. செகண்ட் ஒன்ல கார்பன் வந்து இருக்குது. இங்க மெத்தில் குரூப் வந்து இருக்குது. CH3 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 இங்க நமக்கு என்ன பண்ணா Br வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் KOH வாட்டர்ல இங்க டிசால்வ் பண்ணல. ஆல்கஹால் வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க ஆல்கஹாலிக் KOH நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு நடக்கும். இந்த புரோமினும் பீட்டா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் அட்டாச் இருக்கிற கார்பன் இது ஆல்பா கார்பன். இதுக்கு எல்லாமே பீட்டா கார்பன் தான். இதுவும் பீட்டா கார்பன் தான். இதுவும் பீட்டா கார்பன் தான். இதுவும் பீட்டா கார்பன் தான். ஏதோ ஒரு கார்பன்லேருந்து என்ன பண்ணணும் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளில போயிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அல்கீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஓகேவா? CH2 டபுள் பாண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த Br தூக்கிட்டு KOH அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து தப்பு. ஸோ இதான் நமக்கு வந்து கரெக்டான ப்ராடக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அக்வாஸ் KOH மாதிரி இது. இது வந்து KOH பதிலா NaOH வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப NaOH கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? Brக்கு பதிலா OH போய் நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஓகே. இப்ப தேர்ட் ஒன் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? CH3 CH இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Br வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. Br வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு வந்து CH2 CH வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு என்ன பண்ணா வெறும் அக்வாஸ் NaOH தான் கொடுத்துருக்காங்க. அக்வாஸ் NaOH. அக்வாஸ் NaOH கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? அந்த புரோமின் பதிலா OH போய் நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH இங்க வந்து நமக்கு வந்து OH வந்து கிடைக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா CH2 CH வந்து நமக்கு கிடைச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். அங்க அக்வாஸ் KOH ஆல்கஹாலிக் KOHன்னு சொல்லிட்டு அதான் இந்த சாப்டர் ஆரம்பிச்சதுலேருந்து நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அக்வாஸ் KOH இல்லைன்னா ஆல்கலி KOH அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா KCl வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ KCl வந்து நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த Kவும் Br வந்து என்னன்னா KBr நமக்கு வந்து வெளில போயிடும். வெளில போயிட்டு நமக்கு என்ன சயனைடு காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CH2 CN வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சயனைடு காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான திங்ஸ் தான். ஓகே. ஃபிஃப்த் ரியாக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ன்னு வரும். ஓகேவா? அடுத்த சாப்டர்ல வந்து வரும். ஈத்தர் சிந்தசிஸ்ல இருந்து வரும். இங்க நமக்கு வந்து ஹாலஜன் காம்பவுண்ட் இருக்கனால இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளான திங்ஸ் தான். இங்க Naவும் Clவும் நமக்கு வந்து வெளில போயிடும். வெளில போயிட்டு நமக்கு என்ன ஈத்தர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்னா C6H5O அப்ப என்னன்னா C2H5 வந்து நமக்கு வந்து இங்க அட்டாச் ஆயிடும். ஓகேவா? C2H5 வந்து அட்டாச் ஆயிடும். இது நமக்கு என்ன ஒரு ஈத்தர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வந்து நெறைய தடவ நம்ம வந்து இத யூஸ் பண்ணிட்டோம். ஓகே. இது ஆல்கஹால் இருக்குது. தைனைல் குளோரைடு வந்து இருக்குது. ஆல்கஹால்லேருந்து குளோரினா மாத்துறது இதான் நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் இல்லையா? அப்ப நமக்கு வந்து 6th ஒன் நம்ம வந்து தனியா எழுதிருவோமா? அப்ப நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, CH3 CH2 CH2 OH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப அங்க நமக்கு என்ன பண்ணீங்கன்னா, குளோரின் வந்து நமக்கு வந்து SOCl2 SOCl2 என்ன பண்ணும்னா OH எடுத்து நமக்கு வந்து குளோரினா வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, குளோரோப்ரோபேன் வந்து கிடைக்கும். CH3 CH2 CH3 வராது. CH2 CH2 நமக்கு என்ன Cl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். குளோரோப்ரோபேன் தான் நமக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? அடிஷன் ஆஃப் HBr. அப்ப அடிஷன் ஆஃப் HBr நம்ம வந்து பார்க்கணும். அது பெராக்சைடு வந்து இருக்குது. அப்ப பெராக்சைடு என்னது? உங்க டீச்சர். அப்ப உங்க டீச்சர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து அக்குமுலேட் பண்ணுவீங்க. அப்ப ஹைட்ரஜன் நமக்கு எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து எங்க அதிகமா இருக்குதோ அங்க தான் நமக்கு வந்து போகும் இல்லையா? அப்ப நமக்கு இந்த ஹைட்ரஜன் நமக்கு எங்க ஆகும்? சாரி பெராக்சைடு. பெராக்சைடுன்றது உங்க டீச்சர் மாரி. அப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரிச்சு தான் வைப்பாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க கம்மியா இருக்காங்களோ அங்க தான் போவோம் இல்லையா? அப்ப ஹைட்ரஜன் எங்க ஆகும் பார்த்தீங்கன்னா, எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்குது, இந்த கார்பன்ல தான் ஹைட்ரஜன் வந்து கம்மியா இருக்குது. அப்ப ஹைட்ரஜன் வந்து அந்த கார்பனுக்கு வந்து போகும். Br வந்து அதுக்கு ஆப்போசிட் கார்பனுக்கு நம்ம போவோம். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? CH3 CH2 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 Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அங்க பெராக்சைடு ரோல் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க என்ன குடுத்துருக்காங்க? பெராக்சைடு இங்க குடுக்கவே இல்ல பாருங்க. அப்ப பெராக்சைடு இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? டீச்சர் இல்லன்னா
எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அக்குமுலேட் பண்ணுவீங்க. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எங்க ஆகும்? இங்க தான் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்ல. அப்போ ஹைட்ரஜன் எங்க வந்து அதோட ஃப்ரெண்ட் அதிகமா இருக்குதோ அங்க போய் அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்? CH3 CH2 C இங்க நமக்கு என்னன்னா Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்க நமக்கு வந்து Br வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறமேனா CH3 ட்வைஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3 ட்வைஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து மெக்கானிசம். அப்போ பெராக்சைடு இருந்தா என்ன ஆகும்? பெராக்சைடு இல்லைன்னா என்ன ஆகும்? அக்வாஸ் KOH என்ன ஆகும்? ஆல்கைலிக் KOH வந்து நம்ம என்ன ஆகும்? இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.